நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 5 ஸ்டாக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்குங்க. இந்த 5 ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. இந்த 5 கம்பெனி நிஃப்டி 50ல நல்ல ஒரு வெயிட்டேஜான கம்பெனி. இந்த கம்பெனிய பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சில கம்பெனி ஒரு 20%, 30% மேல ஏறிட்டு, இப்போ மறுபடியும் மார்க்கெட் கரெக்ஷன்ல நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. எப்போதுமே நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது லார்ஜ் கேப் கண்டிப்பா நம்ம போர்ட்ஃபோலியோ இருந்தா மட்டும் தான், நம்மளோட போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்ல ஹெவியா டவுன் ஆகாம கொஞ்சம் நம்மள காப்பாத்தி குடுக்கும். அதனால நம்ம எப்போதுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஃபண்டமெண்டலா உள்ள லார்ஜ் கேப் ஸ்டாக்க நம்ம போர்ட்ஃபோலியோ எப்பவுமே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாரிக்கு ஒரு 5 கம்பெனி தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. வீடியோ கன்டினியூவா பாருங்க. வெள்ளிக்கிழமை யூரோப்பியன் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நாஸ்டாக் மட்டும் ஒரு 60 161 பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. அதனால நம்முடைய ஐடி ஸ்டாக் மண்டே ஸ்லைட்லியா டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நிஃப்டி ஒரு 65 பாயிண்ட் டவுன்ல தான் இருக்கு. நம்ம மண்டே ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு கேப் டவுன் ஆகி நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருச்சு. ஏன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஒரு டவுன் இருந்தது. அப்புறம் குளோசிங் டைம்ல நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் கீழ தான் குளோசிங் முடிஞ்சிருக்கு. திங்கட்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக்ல நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ல நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டில உள்ள ஸ்டாக் தான் HDFC பேங்க். HDFC பேங்க் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்திருந்தாங்க. இப்ப ரீசென்ட்டா ரிசல்ட் குடுத்திருந்தாங்க. ரிசல்ட் மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதனால ஸ்டாக் கன்டினியூ நல்ல ஒரு டவுனு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 11 லட்சம் கோடி. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஸ்டாக் பை 14. ROC, ROE சுமாரா தான் இருக்குங்க. ஒரு 1.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. புரமோட்டர் இதுல யாரும் கிடையாது. கடன் அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க வட்டி குடுத்து தான் பிசினஸ் பண்றாங்கனால கடன் அதிகமா இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. நல்ல ஒரு வேல்யூவேஷன் உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக் முக்கியமான ஒரு சைடு வேல. எப்பவுமே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் நல்ல ஒரு டவுன்ல ஒரு சைடு வேல இருக்கும். அந்த சார்ட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாரிக்கு ஒரு சைடு வேல இருக்கும்போது தான் எந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கை நம்ம அக்குமுலேஷன் பண்ணணும். அந்த மாரிக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. முக்கியமான ஒரு சைடு வேல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய ரிசல்ட் வந்துருச்சு ஆல்ரெடி ஜூன் ரிசல்ட். சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைனான்சிங் ப்ராஃபிட் மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மார்ஜின் அதுவும் மைனஸ்ல தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கையில 20,000 கோடி 383 20,383 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்டாக் கன்டினியூவா செல்லிங் பிரஷரு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் ஜூன் கம்பேர் பண்ணும்போது 16,000 கோடி. இப்போ 20,000 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு இதுதான் இயர் ஆன் இயர். குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு அந்த அளவுக்கு பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நம்ம ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கையில எஃப்ஐ 41% இதுல வச்சிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐ தான் அதிகமா ஸ்டேக்ல ஹோல்ட் பண்றாங்க. டிஐ அந்த ஈக்குவலா வச்சிருக்காங்க. முன்னாடி எஃப்ஐ தான் 44% இருக்கு. அதுக்கப்புறம் டிஐ கம்மியா இருந்திருக்கு. இப்போ டிஐ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய நம்ம டெக்னிக்கல் சார்ட் பார்த்துடலாம் ட்ரேடிங் வியூல. ட்ரேடிங் வியூல HDFC பேங்கோடைய நம்ம டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் முக்கியமான ஒரு சப்போர்ட்ல டச் பண்ணிட்டு இப்போ ஒரு ஹை போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டவுன் மறுபடியும் நல்ல ஒரு ஹை போயிருக்கு. இந்த பேட் ரிசல்ட்னால இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் கன்டினியூவா டவுனுங்க. நல்ல ஒரு கேப் டவுன் அதுக்கப்புறம் கன்டினியூவா டவுனு. ப்ரீவியஸ் சப்போர்ட்ட டச் பண்றதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக் பார்க்கையில டபுள் டாப் மாரி தெரியுது. வரைஞ்சு வேணா காமிக்கிறேன். இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது டபுள் டாப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட். இந்த ப்ளூ லைன் இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா சிவியரா இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க ஆர்எஸ்ஐலயும் பார்க்கையில நல்லா குப்புறவே விழுந்திருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ல ரிவர்ஸ் ஆகுதா? இல்ல அத பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். ரிவர்ஸ் ஆனா பிரச்சனை இல்ல. பிரேக் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா டவுன் ஆகுறதுக்கு ரொம்ப அதிகமா டவுன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டியும் டவுன் ஆகும். நிஃப்டியும் டவுன் ஆகும். ஏன்னா இந்த பேங்க் நிஃப்டில அதிகமான வெயிட்டேஜ் உள்ளது HDFC பேங்க் தான். அதனால பொறுமையா
அக்கமடேஷன் பண்ணுறா இருந்தால் உங்கள் ஃபைனான்ஸ் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேங்க் தான் HDFC பேங்க். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, என்ட்ரி பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம 2ஆவதா பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். ஐடியில் உள்ள ஒரு கம்பெனி தான். மிகப்பெரிய ஒரு கம்பெனி. டாடா குரூப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி தாங்க. டிசிஎஸ், HCL, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ். டிசிஎஸ் நம்ம அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,15,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 15. ROC, ROE நல்லாவே சூப்பராக வச்சுருக்காங்க. 2.5% மேலே நல்ல ஒரு டிவிடெண்டு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகி இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்குது இந்த ஸ்டாக்கும். இந்த டிசிஎஸ் ரிசல்ட்டும் வந்திருக்குங்க. சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 2,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் 13,784 கோடி. இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 13,420 கோடி. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடிக்கு மேலே கீழே தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ஜூனை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 700 கோடிக்கு மேலே 600 கோடிக்கு மேலே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராகவே பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக் அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நம்ம வெயிட் பண்ணணும். ஐடி ஸ்டாக்கில் சம்பாதிக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஷேர் ஹோல்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். எது சேஞ்சஸ் இருக்கான்னு. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி. இதோடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஐடி ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனே பிரேக் அவுட் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை கட் பண்ணிக்கலாம் மூவிங் ஆவரேஜை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3ஆவது டைம் வந்து பிரேக் அவுட் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60% மேலே நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. டிசிஎஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆவதா பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி. எஃப்எம்சிஜியில் உள்ள ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு குரூப்பான நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் ஹையில் வாங்கியிருப்பீங்க. ஹையில் வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு தான். அது எந்த எந்த ஸ்டாக்குமே கிடையாது. ஐடிசி மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் டிசிஎஸ்ஸுமே வந்து ஹையில் வாங்கியிருந்தேன்னா கூட பாதிப்பு தான். எந்த ஸ்டாக்குமே நம்ம எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. அந்த ஹையில் வாங்கினவங்க அந்த ஸ்டாக் இறங்கிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி அதனால் மீள்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே ஒன்று நீங்கள் டெக்னிக்கல் பார்த்து பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிற பார்த்து நீங்கள் வாங்கினாலும் ஓகே. இல்லை நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் போய் நீங்கள் என்ட்ரி ஆகுனா அதுக்கப்புறம் அந்த ஒரு 30%, 35% இறங்கின போது நீங்கள் என்ட்ரி ஆகும்போது அந்த அடுத்தது அந்த ஸ்டாக் இறங்குச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 10% இறங்கும். அப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம போய் ஹையில் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 50% இறங்கிருச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ தான் ஆவரேஜ் பண்ண முடியும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு 20%, 25% லார்ஜ் கேப்னா ஒரு 20% கீழே இறங்கினா நம்ம என்ட்ரி ஆகலாம் நல்ல கம்பெனியாக இருந்தால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் இருந்தால் மினிமம் ஒரு 30% இறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ட்ரி ஆகணும். ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் கண்ணாப்னான்னு இறங்கும், கண்ணாப்னான்னு ஏறும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐடிசி, எஃப்எம்சியில் வந்து முக்கியமான ஒரு கம்பெனி தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எஃப்எம்சிக்கு வந்து ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு டவுனில் இருக்குது. இந்த கம்பெனி நான் எதுக்கு எடுத்து வந்தேன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு டிவிடெண்ட். இப்போ நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சியில் இருக்குது, எந்த ரிட்டர்ன் கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு டிவிடெண்டாச்சும் கிடைக்கும் இந்த கம்பெனியில். அதுக்காண்டி நான் டிவிடெண்டுக்காண்டி வாங்க சொல்ல இந்த கம்பெனி. ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைடு வேல தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஹைப் இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இது பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமை வேகத்தில் அப்படியே ஒரே இடத்துல படுத்த மாதிரி கிடக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3,55,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 17. ROC, ROE நல்லா இருக்குங்க. 5.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1. டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ் நல்ல ஒரு கடனே சுத்தமாக கிடையாது இந்த கம்பெனியில். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூஷன் இப்போவும் ஹையில் இருக்குது. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்குது. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜூன் ரிசல்ட் வரல. எந்த அளவுக்கு இதோடைய எஃபெக்ட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்துருக்காங்க 2016, 2010, 2005. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2026ல் மட்டும் இதுவரைக்கும் ரூ. 14.50 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2025லேயே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
7, 7, 6 வந்து பார்த்தீங்கன்னா, 13, 13, ரூ. 14 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. 2025லயும் ரூ. 14 டிவிடெண்ட் கிடைக்குது. ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ரூ. 14 நல்ல ஒரு டிவிடெண்ட் தான். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா இல்ல. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிசியோட நம்ம டெக்னிக்கல் சார்ட் பார்த்துருவோம். எந்த நிலைமையில இருக்குன்னு. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன். ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டைம் டச் பண்ணியிருக்கு. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன இப்ப பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் ஃபர்தரா அப் ட்ரெண்ட். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நியூஸ் வரணும். இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரணும். நல்ல ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன பொறுத்தளவுல. ஐடிசி நல்ல ஒரு குரூப் தான். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் குரூப்ல தான். நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஃபண்டமெண்டலா இந்த வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் கம்பெனி சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 17,29,000 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 23. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிட்ட தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. இதுவரைக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் குடுக்கவே இல்லங்க. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.47 குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருந்தா ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது 4 இருக்கு. கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் முக்கியமான ஒரு சப்போர்ட் ரீசென்ட்டா கொஞ்சம் ஹை போயிட்டு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல வந்து டச் ஆயிருக்கு. இவங்களுடைய ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஒரு அருமையான ஒரு சேல்ஸ். குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அப்பவும் நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஜூன்ல உங்களுக்கு அதிகமா வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 50லேருந்து பார்த்தீங்கன்னா 50.48 நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட நம்ம டெக்னிக்கல் சார்ட்டு, நம்ம ட்ரேடிங் வியூல பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோலேருந்து ஹை போயிட்டு, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிட்டு, நல்ல ஒரு லோவுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்குக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் போடும்போது 2 டைம் தான் டச் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி, இத டச் பண்ணிட்டு 4த் டைம் தான் எப்போதுமே நம்ம சொல்றது என்னன்னா, 4த் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல இருக்கு. ஏன்னா, ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன தான் டச் பண்ணிட்டு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகி, மறுபடியும் அந்த லைன்ல தான் இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஆகும். இல்ல இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி, இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணுதான்னு பார்க்கணும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான். ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான ஒரு ஸ்டாக்க பார்க்க போறது ஜியோ ஃபைனான்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸோட குரூப் தான். இந்த ரிலையன்ஸ் வந்து பிரிஞ்ச கம்பெனி தான் இதுவும். இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 1,50,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ரொம்ப ஹைல தாங்க இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் 1க்கு கீழ தான் இருக்கு. இங்க வந்து ஸ்டாக் பி அதிகமா இருக்கு. ஆனா பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் பண்ற ஒரு கம்பெனி தாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் சார்ட் காமிக்கிறேன். ஐபிஓ வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ. இப்போ சைடு வேல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. 1 இயர் சார்ட் காமிக்கிறேன். 1 இயர் சார்ட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு சைடு வேல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. நம்ம நெறைய டைம் இந்த ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கையில சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டபுளா இருக்குங்க. அருமையான ஒரு சேல்ஸு. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 70 வச்சிருக்காங்க. 59 வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல 70 வச்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டு. நெட் ப்ராஃபிட் பாருங்க 272 கோடிலேருந்து 830 கோடி. குவார்டர் ஆன் குவார்டரும் சரி, இயர் ஆன் இயரும் சரி, நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம். இந்த ஜியோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவார்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, 2020 Q1 வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கமே நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு மூவ்மெண்ட் பார்க்கலாம்.
ஷேர் ஹோல்டர் இப்போ நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. 47.12லேருந்து பார்த்தீங்கன்னா, 49 நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஃபைனான்ஸு. இதோடைய டெக்னிக்கல் சார்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மல்டி பேக்கர் லிஸ்ட்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சைடு வேல இருக்கு. ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த பாக்ஸ் எந்த சைடு பிரேக் அவுட் பண்றதோ, அந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ட்ரெண்டிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட்ல வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இது வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் மார்க் தெரியுது இது. இங்க கீழ வருமான்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு. கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. கீழ பிரேக் அவுட் பண்ணா, இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணுங்க அதுவரைக்கும். எங்கிட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணுங்க. எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்ட்டு. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 5 ஸ்டாக் தாங்க லார்ஜ் கேப்ல ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். HDFC பேங்க், அதுக்கப்புறம் டிசிஎஸ், ஜியோ ஃபைனான்ஸ், ஐடிசி, ரிலையன்ஸ் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. நல்ல முக்கியமான ஒரு சப்போர்ட்ல இருக்கு. இந்த 5 ஸ்டாக்குமே நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனி. நீங்களும் இந்த கம்பெனிய பத்தி அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கானதாங்க. இத பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் எடுக்கவோ, இல்ல பை பண்ணவோ, செல் பண்ணவோ கூடாது. ஏன்னா நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறா இருந்தாலும், நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரு இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓன் அனலைஸ் பண்ணி வாங்குங்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிருக்கணும். நீங்க எந்த ஸ்டாக்க வாங்குறீங்க, அந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்றது, கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. கண்ண மூடிட்டு எந்த ஒரு ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் அத புரிஞ்சுக்கங்க. நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. நல்லா அதிகமான லைக் குடுங்க. எந்த அளவுக்கு அதிகமா நீங்க லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பயனடைவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் இருக்கு. ஜாயின் பண்ணீங்கன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ போடுறோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து என்னால வீடியோ போட முடியல. அடுத்த வாரத்திலருந்து கண்டிப்பா தொடர்ந்து போடுவேன். இன்ட்ரெஸ்டட் நண்பர்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு ஸ்டாக்க எடுத்து எங்க பை பண்ணலாம், எங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆகலாங்கிற ஒரு டெக்னிக்கல் நாலேட்ஜ் உங்களுக்கும் இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.